இதுதான் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். இன்னொரு தேசத்துல ராஜா இன்னொரு அவனோட வீட்டுல பேசுறத, அவனுடைய அரண்மனையில பேசுறத அடுத்த தேசத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாரும் ஜெபம் பண்றீங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா யாரு உங்க குடும்பத்துல திறப்பில நின்று ஜெபிக்கிறார்களோ அவர்களை தான் கை வைப்பான் பிசாசு. ஏசப்பா ஒரு ஊமையை சொன்னார். ராத்திரியில எல்லாரும் தூங்குற நேரத்துல தான் சத்துரு என்ன செஞ்சானா? களைகளை விதைத்தான். அப்ப இந்த களைகளை விதைத்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் சத்ரு நம்ம அசந்து இருக்கும் பொழுது, தூங்குறதுனா பிசிக்கல் ஸ்லீப்பிங் கிடையாது, ஆவிக்குரிய விதத்துல தூங்குறது, ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவரை விட்டு தூரம் போறது. அப்படி தூரம் போகும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாய் பல காரியங்களை திட்டம் பண்ணுவான். நான் சொன்னேன் முதல்ல, நீங்க என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே சாத்தானுடைய லிஸ்ட்ல முதல்ல வந்துருவீங்க. இப்ப இந்த ஒரு காரியத்தையும் பாருங்க, இவன் நல்லவனா இருக்கிறான், இவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான்னு ஆண்டவர் பெருமைப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு சாத்தான்ட்ட, என் தாசனாகிய யோபுவை நீ பார்த்தாயோ அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் மனுஷனுக்கு உதவி செய்க தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார், மனுஷனை பாதுகாக்க அனுப்புகிறார். ஒவ்வொரு மனுஷனும் படைக்கப்பட்ட உடனேயே அவனுக்கென்று தூதர்களை நியமிக்கிறார். அந்த மனுஷன் கடைசியா சாகும் மட்டும் அந்த தூதன் அவனை கண்காணிக்கிறான். ஆனாலும் மனுஷன் என்ன செய்யறான்? அந்த தூதனை விட்டு, அவனை பாதுகாப்ப வளையத்தை விட்டு ஓடி போகிறான், தூரமா ஓடி போகிறான். ஆனா என்றைக்கு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாயோ அன்றைக்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை பாதுகாக்கிறார். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, ஆலயத்திற்கு வரும் பொழுது இன்ஹிபிஷன்ஸே இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா, இவங்க பார்த்துருவாங்களோ, அவங்க பார்த்துருவாங்களோ, நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது, என்ன துதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம யோசிப்போம். என்ன யோசிப்போம்? இந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம என்ன துணி போட, எப்படி போக, எப்படி நம்ம யாருக்கு கூட போக, யார்கிட்ட பேச, என்ன எடுத்துகிட்டு போக, அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் இங்கே நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம அதெல்லாம் யோசிக்க தேவையே கிடையாது, யோசிக்க தேவையே கிடையாது. யார் எப்படி வேணாலும் வரலாம். ஆண்டவர் சொல்கிறது என்ன? பாவியாகவே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஸோ ஆலயத்திற்கு நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது உற்சாகமாக ஆண்டவர்கிட்ட துதிங்க. நீங்கள் அப்பா கிட்ட பேசும் பொழுது கவலையா, கண்ணீரோட, அப்படியே துக்கத்தோடு பேசுவீங்களா? பேச மாட்டீங்க இல்லையா? சில நேரங்களில் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் ஒரு உறவில் ஒரு இடைவெளி இருக்கும். அப்படிப்பட்ட தகப்பன்மார்கிட்ட பிள்ளைங்க பேசவே மாட்டாங்க. சில பிள்ளைகள் நல்ல தகப்பன்மாராக இருந்தால் கூட என்ன செய்வாங்க? ஏண்டா பேசுகிறோம், அப்பா கிட்ட பேசுனா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிலாம் கூட நினச்சிட்டு என்ன செய்வாங்க? பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற தகப்பனோ நம்மை கண்காணித்து, நம்மை நேசித்து, நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு தகப்பன், நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு தகப்பன். அதனால நம்ம தகப்பன்ட்ட என்ன செய்யலாம்? எதை பற்றி வேணாலும் பேசலாம். அப்படிப்பட்ட உறவு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு வாயிலேருந்து துதி என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம துதிக்கவும், நம்மை நன்றி செலுத்தவும் பழகி கொள்ளணும். அதை பழகுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நான் 16ஆம் வசனத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எடுக்கும்போது இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மோடு இருக்கிறவர்கள் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய சேனைகள் இது எல்லாவற்றையும் நம்ம யோசித்து நம்ம வச்சுருக்கோம். அது ஒரு பாதுகாப்பின் வசனம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எலிசா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியாவினிடத்திலிருந்து இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர். அப்போ நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது எலியாவினுடைய வாழ்க்கையும் எலிசாவினுடைய வாழ்க்கையும் எடுத்தீங்கன்னா அப்படியே டபுளாக இருக்கும்.
எல்லாமே டபுள் டபுளாக ஆண்டவர் கொடுத்துருப்பார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான அனாயிண்டிங், ரெட்டிப்பான அபிஷேகம். அப்போ அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் இருக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு எப்படி ராஜாக்கள் பயந்தார்களோ அதே போல் எலிசாவிற்கு என்ன செய்கிறாங்க? பயந்தாங்க. தேசங்களுக்கு அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். அப்போ சீரியா ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் எப்போதுமே சண்டை, எப்போதுமே பிரச்சனை. நம்ம இந்தியா பாகிஸ்தான் போகிற மாதிரி அப்படி சண்டை வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தான் தோத்தான் என்கிற பகுதியில் எலிசா குடியிருக்கிறான். எங்கே இருக்கிறான்? இஸ்ரவேல் தேசத்தில் தோத்தானில் குடியிருக்கிறான். அப்போது இந்த சீரியா ராஜா திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறான்? நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், போய் இஸ்ரவேலை அட்டாக் பண்ணுவோன்னு திட்டம் போடுறான். எந்த ராஜாவாதும் தான் பிளான் பண்ணுறதை வெளியில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு 4-5 பேர்த்துக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கும். ஈவன் அந்த ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுக்கு கமாண்டு வரும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இவனுடைய பள்ளி அறையில், அதாவது ராஜாவினுடைய அறையில் பேசுகிறதையும் இங்கே கரெக்டாக எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுறார். யாருக்கு வெளிப்படுத்திடுறாரு? எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அதுதான் தீர்க்கதரிசி. இப்போ நம்ம சும்மா போகிறவங்க வரவங்களெல்லாம் தீர்க்கதரிசி அப்போஸ்தலன்னு நம்மளே சொல்லிக்கிறோம். அப்படி பைபிள் சொல்லவே கிடையாது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாரையும் நாம் பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிங்கிற அனாயிண்டிங் பயங்கரமான ஒரு அனாயிண்டிங். நம்ம சும்மா பார்க்குறவங்க போகிறவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இவங்க தீர்க்கதரிசி, இவங்க அப்போஸ்தலர். இப்போ அது ஒரு ஃபேஷனாக போச்சு. பேருக்கு முன்னாடி மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர் அப்படி போடுற மாதிரி எல்லாருமே தீர்க்கதரிசி சோ அண்ட் சோ, அப்போஸ்தலர் சோ அண்ட் சோ அப்படிலாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பைபிளில் யாருமே போடலை அப்படி. ஆண்டவரே தான் சொல்கிறார். நீங்கள் எலிசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுக்கும்பொழுது அநேக இடங்களில் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு தான் எழுதப்பட்டு இருக்கும். அப்போது இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இதுதான் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். இன்னொரு தேசத்தில் ராஜா அவனோட வீட்டில் பேசுகிறத, அவனுடைய அரண்மனையில் பேசுகிறத அடுத்த தேசத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, இந்த ராஜா எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் இந்த இடத்துக்கு இவன் வருவான், இந்த சீரியா ராஜா ஒழுங்கா பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதன்படியே இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்பெல்லாம் பாதுகாத்தாரு? அவங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அப்படி பயந்து நடக்கிற சமயத்தில் தான் இப்படி எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு வார்னிங் கொடுக்குறான். என்ன வார்னிங் கொடுக்குறான்? இந்த நேரத்தில் சீரியா ராஜா வருவான், நீ பாதுகாப்பாக இருந்துக்கோ. அப்போ சீரியா ராஜா எத்தனை முறை பிளான் போட்டிருப்பான், அத்தனை முறையும் அவன் பிளான்லாம் அடுத்த எதிரி ராஜாக்கு என்ன செஞ்சிருது, போயிடுது. அப்போ டவுட் வருமா வராதா? கண்டிப்பாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? யாரு நான் திட்டம் போடுறதெல்லாம் வெளியே போய் சொல்கிறா? சொல்லுவான். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ நீங்களே வீட்டில் பேசுகிறீங்க, ஒரு காரியத்தை பேசுகிறீங்க, அடுத்த சமயம் யாராவது அதை கேட்டால் என்ன செய்வீங்க? வீட்டே 2 ஆயிராதா? நான் உள்ளே பேசுனதை யார் வெளியே போய் சொன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. அதே போல் தான் இங்கே ராஜா கேட்குறான், நான் திட்டம் போட்டதை யார் வெளியே போய் சொன்னான், இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவனுடைய மக்களில் ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே ராஜாவே, இங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லிடுறான். அப்போ இங்கே நடக்கிறது என்ன பாருங்க, இந்த எதிரிகளின் ராஜாவாகிய சீரிய ராஜா அடுத்த நாட்டு ராஜாவை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பல, அடுத்த நாட்டு மக்களை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பல, அடுத்த நாட்டு படை தளபதிகளை பிடிக்கிற ஆள் அனுப்பல, அடுத்த நாட்டில் உட்காந்துருக்க தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வர சொல்கிறானா? அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அதில் எழுதப்பட்டிருக்குது. இப்படி அவன் சொன்னான். அப்புறம் 12ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம், நீ போய் தோத்தானில் அவன் இருக்கிறான், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குறார். என்ன பாடம் தெரியுமா? நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றீங்களோ அப்பெல்லாம் சத்துருவுக்கு பொறுக்காது. அப்பெல்லாம் சத்துரு உங்களை என்ன செய்வான்,
பிடிக்கிறதற்கு பார்ப்பான். சத்ருவுக்கு பிசாசுக்கோ இல்லை எதிரிகளுக்கோ அவனுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு வரையறை உண்டு. அவன் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான் தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனால் யார் உங்கள் குடும்பத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார்களோ அவர்களை தான் கை வைப்பான் பிசாசு. அவனுக்கு மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை. இங்கே தீர்க்கதரிசி தன் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு காவலாளியாக இருக்கிறான். எப்பெல்லாம் எதிரிகளின் படைகள் வருதோ அப்பெல்லாம் என்ன செய்கிறான்? அவன் வார்ன் பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார்ப்பா, இந்த இடத்துல வரான், நீ கவனமாருன்னு. அப்போ இவனைத்தான் பிடிக்கிறதற்கு சத்துரு வருகிறான். அதே போல தான் பிசாசானவனும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, திறப்பிலே மற்றவர்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது சத்துரு உங்களை தேடி வருவான். கண்டிப்பாக வருவான். என்னடா வாரத்தில் முதல் வாரம் முதல் நாள் சத்துரு தேடி வருவான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் நிதர்சனம், அதுதான் ரியாலிட்டி. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். பிசாசு உங்களை ப்ரையாரிட்டியாக அவனுக்கு மற்றவங்களை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் ஆலயத்தில் அப்படியே தூங்கிட்டு அப்படியே ஆடிட்டு போனீங்கன்னா உங்களை பற்றி கவலையே பட மாட்டான். நீங்கள் 365 நாள் ஆலயத்திலே இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் வீட்டில் பைபிளை திறந்து வச்சு மணிக்கணக்காக வாசித்தாலும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் பைபிள் வாசிக்கிறதோடு கூட அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு போராட ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அப்போ டக்குன்னு பிசாசனோட லிஸ்ட்டில் நீங்கள் தான் மேலே வந்துடுவீங்க. எல்லா இதையும் பிரயோஜனப்படுத்தி உங்களை எதிர்க்கிறதற்கு பார்ப்பான். அடுத்தது அங்கே என்ன நடக்குது பாருங்க. அந்த நாளில் தோத்தானுக்கு ஆட்கள் வர்றாங்க. இந்த சீரியா ராஜாவினுடைய சேனைகள் வர்றாங்க. வரும்பொழுது அங்கே வசனம் சொல்லுது, ராக்காலத்திலே அவர்கள் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. ராத்திரியில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். தூங்கும் பொழுது தான் சத்துரு வருவான். அதனால தான் ஏசப்பா சொன்னார், மார்க் 14 அதிகாரத்தில் 34 வசனத்தில் சீஷர்கள் இடத்துல சொன்னார், விழித்திருங்கள். எப்படி இருக்க சொன்னார்? விழித்திருங்க. அப்போனா நான் தூங்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தூங்கலாம். ஆனால் ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஜெபத்தில் விழித்திருக்கணும். எப்பொழுதும் எந்நேரமும் எக்காலத்திலும் ஜெபிக்கிறதற்கு ரெடியாக இருக்கணும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தட்டி எழுப்புவார். அப்போ எதுக்குடா எனக்கு முழிப்பு வந்துச்சு அப்படின்னு உட்காந்து போராடுறதை விட்டுட்டு, ஏசப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டு பாருங்க. கரெக்டாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு விழிப்பாய் நம்ம இருக்கும் பொழுது சத்துரு ராத்திரியில் எப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது சூழ்ந்து கொண்டானோ அதே போல் உங்களை சத்துரு அணுகினாலும் உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாதுகாப்பு வளையம் இருக்கும். அது நீங்கள் நினைக்காதீங்க, சத்துரு நீங்கள் தூங்குனா சத்துருவும் தூங்கிடுவான். தூங்க மாட்டான். ஏசப்பா ஒரு ஊமையை சொன்னார். ராத்திரியில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் தான் சத்துரு என்ன செஞ்சானா? களைகளை விதைத்தான். அப்போ இந்த களைகளை விதைத்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் சத்துரு நம்ம அசந்து இருக்கும் பொழுது, தூங்குறதுனா ஃபிசிக்கல் ஸ்லீப்பிங் கிடையாது, ஆவிக்குரிய விதத்தில் தூங்குறது, ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது. அப்படி தூரம் போகும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாய் பல காரியங்களை திட்டம் பண்ணுவான். நல்லா பிளான் பண்ணிட்டு இருப்பான். இவன் நல்லா அசந்திருக்கான், இவனை எந்த வலையில் நம்ம மாட்ட வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் விழிப்பாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது தான் இங்கே வசனம் வருது. காலையில் எல்லாரும் எழும்புறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் என்ன செய்கிறான்? எழும்பி கதவை திறந்து வெளியே போகிறான். வெளியே போனோடனே அவன் கண்ட காட்சி என்ன? அந்த மலையெல்லாம் ஃபுல்லாக ரதங்களாக நிற்கிது. யார் நிற்கிறா? எதிரி நாட்டினுடைய படைகள். அப்போ அவனுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும்? பயமாக இருந்திருக்குமா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் நீங்கள் காலையில் எழும்புறீங்க, கதவை திறந்தோடனே போலீஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இல்லை, எத்தனை நாடுகளை நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கிறாங்க, அடுத்த நாள் பார்த்தா ஒரே குண்டு மலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த வேலைக்காரன் பயப்படுறான்.
ஐயோ ஆண்டவனே, தீர்க்கதரிசிட்டன்னு சொல்கிறான், ஆண்டவனே நம்ம பிடிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ பயப்படாத. என்ன பண்ணாத? பயப்படாத. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எப்பொழுதுமே சத்ரு சொல்லிட்டு வரமாட்டான். யாராவது சொல்லிட்டு வருவாங்களா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வரும்போது லெட்டர் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயம் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஆள் வந்துடும். லெட்டர் யார் யார் பார்த்துருக்கீங்களா? லெட்டர்னா லெட்டர் வரும்பொழுது, லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஆள் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறோம்? ஃபோன் பண்ணிட்டு வாங்க சொல்கிறோமா சொல்லலையா? ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்போது இந்த நேரத்தில் சத்துரு ஆனால் அப்படிலாம் வரவே மாட்டான். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரமாட்டான். திடீர்னு வருவான். திடீர்னு ஒரு ஆபத்து வரும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு நீங்கள் நல்லா இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. டூ நாட் ஃபியர். பயப்படாதே. நிறைய நீங்கள் பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. பைபிளில் 365 இடத்துல பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் பயப்படாத பயப்படாத. ஏன் ஆண்டவர் பயப்படாத பயப்படாதுன்னு திரும்பி திரும்பி சொல்கிறார்? எதற்கு நமக்கு சொல்லணும்? ஏன்னா நேச்சுரலாக நம்முடைய மனுஷீக தன்மை எப்படின்னா, நம்ம ஒரு காரியம் மாறும் பொழுதே உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம்? பயப்படுவோம். ஒரு சின்ன ருட்டீன் நம்ம வாழ்க்கையில் மாறிடுச்சுன்னா உடனே பயப்படுவோம். அதை தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, பயப்படாதே. ஏசாயா 41:10 பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ஒரு புதுசாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. புதுசாக ஒரு வேலைக்கு போகும் பொழுது பயம் வருது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய, வாலிப பிள்ளைய வச்சிட்டு இருக்கும் பொழுது திருமணம் ஆகலைன்னா ஒரு பயம் வரும். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும். பண தேவைகளை சந்திக்கணுமே ஆண்டவர்னா அதில் ஒரு பயம் வரும். இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பயம் வரும். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, நீ பயப்படாத. எந்த சூழ்நிலை மாறினாலும் பயப்படாது. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே. அதே போல தான் இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான். வேலைக்காரன் பயந்த பொழுது நீங்கள் பயப்படாத. வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ பயப்படாது. ஏன்? ஆண்டவர் அவனோடு இருக்கிறார்னு எலிசா தீர்க்கதரிசிக்கு அஷ்யூரன்ஸ் இருந்துச்சு. மார்க் 4 கடைசியில் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்ன கேட்டார்? ஏன் இப்படி? அப்போ ஏசப்பா எங்கே இருந்தார்? படகுல தான் இருக்காரு. ஏசப்பா எங்கே இருந்தார்? படகுல தான் இருக்கிறார். சில சமயங்களில் சின்ன பிள்ளைகளை நீங்கள் விட்டுட்டு தூங்கி பாருங்க. சின்ன பிள்ளைகளை ஏதாவது விளையாட விட்டுட்டோ இல்லை ஏதாவது செய்ய விட்டுட்டோ நீங்கள் கொஞ்ச நேரம் அசந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்திலே கற்றுன்னு கற்றுங்க. அம்மா இங்கே வா, பாட்டி இங்கே வா, மம்மி இங்கே வா, இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படி கற்றுங்களா? அதே போல் தான் இந்த சீஷர்களும் கற்றுனாங்க. ஏசப்பா நாங்கள் மடிகிறது உமக்கு கவலை இல்லையா? பயந்துட்டான். ஏன்னா இவனை காட்டிலும் பெரிய காரியம், இவனோட கண்ட்ரோலில் இல்லாதது, அந்த மாதிரி காரியங்களை பற்றி தான் நம்மளும் பயப்படுறோம். நம்மளால் அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கு வந்துச்சு. அவனால் போய் வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட பேசுகிற மாதிரி சீரியா ராஜா கிட்ட பேச முடியுமா? எலிசாவின் வேலைக்காரனால சீரிய தேசத்து படைகளிடத்தில் போய் நீ ஏன் இங்கே வந்த, தீர்க்கதரிசி இல்லை ஊரை பார்த்து போ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த தீர்க்கதரிசி அறியாத ஒரு மக்களாக இருக்கலாம், அல்ல அறிஞ்சிருந்தாலும் இவனை கொல்ல வேண்டும், இவனை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறார். அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட சக்தி இல்லை. அந்த நேரத்தில் தான் ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாது. டூ நாட் ஃபியர். உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அந்த சூழ்நிலையை, என் கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். உன்னால் அதை பார்க்க முடியலன்னா பயப்படாத. ஐயோ என்னால் முடியலையே. சீஷர்கள் அப்படி தான் சொன்னாங்க. ஆண்டவரே இந்த காற்றையும் கடலும் இப்படி வருதே, நாங்கள் நிச்சயமாக சேர்த்துருவோம். காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? அதட்டி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காதும் ஒரு கடல் கரையில் போய் நின்று அலைகளை பார்த்து போதும் வராத அப்படின்னு சொல்லி பாருங்க, சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மழையை பார்த்து கூட நம்மளால் சொல்ல முடியாது.
ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மைய கண்ட்ரோல் பண்ணி அதையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் நம்முடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். அடுத்ததா இங்க தீர்க்கதரிசி சொல்றார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும். அவர்களோடு இருக்கிறவர்கள் யாரு? எலிசா தீர்க்கதரிசிக்கு எதிராக வந்தது சீரிய தேசத்து ஆட்கள். அப்ப அவர்களோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேரு? வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அப்ப சும்மா ஒரு 10 பேர் வந்திருப்பாங்களா? எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வந்தாங்களோ. அப்ப வேலைக்காரனே பார்த்து பயந்துட்டான். அப்ப நிச்சயமா நிறைய பேர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்ப இந்த எண்ணிக்கையிலே அவர்கள் நிறைய இருந்தாங்க. எண்ணிக்கையில மாத்திரம் நிறைய இல்ல, பலசாலிகளா இருந்தார்கள். இந்த தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் போய் சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. ஒரு ராஜாவின் இடத்துல போய் சண்டை போட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சத்துருக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். யாருமே இல்லைனாலும் பிசாசு உங்களுக்கு சத்துருவா தான் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். சும்மாவே நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கனாலே சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான். சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதம் 25:19 எண்ணிக்கைக்கு மேலா இருக்கிறாங்க என் சத்துருக்கள்னு சொல்றான். சங்கீதம் 38:19 சொல்றான், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல்னா என்ன? காரணம் இல்லாம பகைக்கிறாங்க. காரணம் இல்லாம பிரச்சனை பண்றவங்க, காரணம் இல்லாம சண்டை போடுறவங்க. இப்ப ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க இல்லையா? ஸ்கூல்ல, காலேஜில், அல்லது வேலை பார்க்குற இடத்துல, வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் போராட்டம். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஆஃபீஸில் என்னை விட ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே ஒரு போராட்டம். குடும்பங்களிலே ஒரு போராட்டம். குடும்பங்களில் போராட்டம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அங்கே தான். குடும்பத்திலேயே ஒரு பொறாமை, குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை. எத்தனை குடும்பங்களில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இடையில எவ்வளவு பொறாமை போராட்டங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா? அவ்வளவு போராட்டம். சத்துரு, பலசாலிகள், எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள், இவர்களெல்லாம் அநேகராயிருக்கிறார். எப்படி இருக்காங்க? அநேகரா. இங்கே எலிசா தீர்க்கதரிசி இப்படி தான் பகைச்சிட்டு வந்தாங்க. காரணம் இல்லாமல் எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க ஒன்றும் தெரியாது. ராஜா யோசிச்சான், சரி போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? யாரோ சொன்னான்ட்டு உடனே தூக்கிட்டு வான்னு சொன்னான். அப்போ இப்படிப்பட்ட சத்துருக்களின் மத்தியில் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாத்த விட பெரிய சத்துரு ஒருவன் சாத்தான். மனுஷனையும் ஏவி விடுகிறவன் சாத்தான். அப்ப இந்த சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லுகிறான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அடுத்தது ஏசப்பா சொல்லும்பொழுது சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னா நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள். பொய் சொன்னீங்கன்னா யாருடைய பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளைகள். ஏன்னா சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அப்போ ஏசப்பா சொன்ன இந்த காரியத்தின்படியே நீங்கள் வெளிப்படுத்தல்ல பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:10 அங்கே எழுதப்பட்டிருக்குது, அவன் குற்றம் சாட்டுகிறவன். எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். நான் சொன்னேன் உங்களுக்கு சத்ரு சாத்தான். நீங்கள் நினைக்கலாம் எனக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் இல்லையே, நான் ஏசப்பா பிள்ளையாச்சே, அப்புறம் எப்படி எனக்கு சாத்தான் சத்துருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே இந்த சாத்தான் ஒரு திட்டம் போடுவான். என்ன திட்டம் போடுவான்? இவனை எப்படியாவது நம்ம வீழ்த்தணும்னு திட்டம் போடுவான். இவனை எப்படியாவது இயேசுவின் கரத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு திட்டம் போடுவான். இவனை எப்படியாவது வழி மாறி போக செய்யணும்னு திட்டம் போடுவான். இவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு திட்டம் போடுவான். நீங்கள் பைபிளில் அநேக இடங்களில் வாசிங்கன்னா இது திரும்ப திரும்ப நீங்கள் படிக்க முடியும். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? யோபு செவனேன்னு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அப்படி தானே பைபிள் சொல்லுது இல்லையா?
யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தான். பெரிய பணக்காரனாக இருந்தான். அந்த நாட்களில் அவன் வாழ்ந்த, சும்மா நீங்கள் பைபிளில் படிக்கும்போதுலாம் இது எல்லாம் எங்கேயோ எழுதப்பட்ட கதைன்னு நினைக்காதீங்க. யோபு வாழ்ந்த இடம், யோபுவை பற்றி ஈசா குடும்பத்திலிருந்து தோன்றினவன் என்று சொல்லி பல சரித்திரங்கள் கூறுகிறது. அப்போ இந்த யோபு தன்னுடைய காலத்தில் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பயங்கர பணக்காரனாக இருந்தான். அப்போ சாத்தான் யோபுவை பார்த்துட்டு சும்மா இருந்தானா? சும்மா இல்லை. ஆண்டவர் பெருமைப்படுறார். நான் சொன்னேன் முதல்ல, நீங்கள் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே சாத்தானுடைய லிஸ்ட்டில் முதல்ல வந்துடுவீங்க. இப்போ இந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள். இவன் நல்லவனாக இருக்கிறான், இவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான்னு ஆண்டவர் பெருமைப்படுறாரு. ஆண்டவர் சொல்கிறார் சாத்தான்ட்ட, என் தாசனாகிய யோபுவை நீ பார்த்தாயோ அப்படின்னு கேட்குறார். உங்களை பற்றி ஆண்டவர் சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து, உங்களை பற்றி சாத்தான் இடத்துல, என் தாசனாகிய என் மகளாகிய இவளை பார்த்தியா, எப்படி நல்லவளா இருக்கா பார்த்தியா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? சொல்கிற அளவுக்கு நம்ம மாறணும். யோபுவை குறித்து ஆண்டவர் அதை தான் சொன்னார். சாத்தான்கிட்ட சொல்லும்போது அவன் சாத்தான் சொல்கிறான், இல்லை இல்லை, நீங்கள் யூ காட் இட் ஆல் ராங், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஆண்டவரே. எப்படி இருக்கணும்? நீங்கள் அவனுக்கு உள்ளது எல்லாத்தையும் எடுத்துருங்க, அவன் உன்னை மறுதளிச்சிருவான். டேக் இட் ஆல் அவே ஃப்ரம் ஹிம், எல்லாத்தையும் எடுத்துருங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ சர்ச்சை விட்டு வெளியே போகையில் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்தேன், எப்படி இந்த வேலை இல்லாமல் நான் எப்படி சோறுதிங்கிறது, இப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் யோபுட்ட யாருமே சொல்லலை அதை பற்றி. திடீர்னு ஒரு நாள் வந்தான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் பிசாசு. அப்போ யோபு என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டான். அப்பையும் சாத்தான் விட்டானா? விடலை. அடுத்து என்ன சொன்னான் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? எல்லாம் இழந்தாலும் அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் சரீரத்தில் கை வைங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்கள், ஓட்டை எடுத்து சரண்டிட்டு இருக்கிறான், கொடூரமான வியாதி. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்ன வேணா பண்ணு, அவன் ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்ட்டார். ஜீவனை கை வைக்காத. இப்படி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதன் மத்தியிலேயும் யோபு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். அப்போ இங்கே நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, காரணம் இல்லாமல் சத்ரு இப்படி தான் பிரச்சனையை கொண்டு வருவான். யோபு அவன் பாட்டுக்கு இருந்தான், சத்ரு பிரச்சனைக்கு. சகரியா 3:1 யோசுவா என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவனை குற்றம் சொல்லுவதற்காக அவன் அருகிலே நின்றான்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி சொல்றான். சும்மாவே சாத்தான் நம்மளை பார்த்து என்ன செஞ்சிட்டு இருப்பான்? குற்றம் சொல்லிகிட்டே இருப்பான். அதுவும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காதில் ஓதிக்கிட்டே இருப்பான். என்ன ஓதுவான் தெரியுமா? இங்கே பார், அவன் உன்னை பார்த்து வீணாக சண்டை போட்டுட்ருக்கான், போ போ அவங்ககிட்ட சண்டை போடு. ஏவி விடுவானா விட மாட்டானா? கண்டிப்பாக ஏவி விடுவான். இதை பாரு, உனக்கு வந்திருக்க வியாதி அவ்வளோதான், நீ செத்தே போயிடுவ சொல்லுவான். நீ சோர்ந்து போயிருக்கிற, அவ்வளோதான், நீ ஏசப்பாவை இத்தனை வருஷம் கும்பிட்டு என்னையா பிரயோஜனம் அப்படியே கேட்பான். அப்படித்தான் சத்ரு அதிகமாயிட்டே போகிறது, அப்படித்தான் சத்ருவின் போராட்டம் கூடிக்கிட்டே போகிறது. அப்போ இந்த சத்ரு நம்மை பார்த்து இப்படிப்பட்ட காரியம், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்களேன், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. யார்கிட்ட வந்தான் பிசாசு? ஏசப்பா கிட்டே வந்தான். ஏசப்பா கிட்டே வந்து சோதிக்கிறான். நீங்கள் இங்கேருந்து குதிங்க, அங்கேருந்து குதிங்க, இந்த காரியத்தை வாங்குங்க, அந்த அப்பத்தை கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ ஏசப்பாவையே சோதிச்சவன் நம்மளை விட்டு வைப்பானா? விட்டு வைக்க மாட்டானா? அன்லெஸ் யூ ஆர் ஹிஸ் சைல்டு. நீங்கள் அவன் பிள்ளையாக இருந்தால் விட்டுருவான். நீங்கள் அதை தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நிறைய சமயம் நம்ம உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா? சொல்கிறோம். பிசாசு பின்னாடி போகிறவெல்லாம் நல்லா இருக்கான், நான் ஏசப்பான்னு போகிறேனே, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்கிறோம்.
ஏன் அவன் நல்லா இருக்கான் தெரியுமா? பிசாசு அவனை விட்டு வச்சிருக்கான். எப்படியும் என் கூட தானே இருக்க போகிறான் அப்படின்னு விட்டு வச்சிருக்கான். ஆனால் நாமும் அப்படி அல்ல, நம்ம இயேசுவின் பிள்ளைகள். அப்போ நிச்சயமாய் போராட்டம், நிச்சயமாய் சண்டை, நிச்சயமாக பிரச்சனை, நிச்சயமாக சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். அப்படி போராட்டங்கள் வந்தாலும் அவர்களோடு இருக்கிற அந்த சாத்தானுடைய சேனைகள் நிச்சயமாகவே கம்மியானது தான், நிச்சயமாகவே வல்லமை இல்லாதது தான். அடுத்ததாக இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர்கள் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறான் தீர்க்கதரிசி. அப்போ இவன் என்ன செய்கிறான்? உடனே தீர்க்கதரிசி அமைதியால் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். உடனே வேலைக்காரன் வெளியே போய் பார்க்குறான். வெளியே போய் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பார்த்தானா? பார்த்துட்டு என்ன சொன்னான்? எதிரிகளுடைய படைகள்லாம் வந்து சூழ்ந்திருக்கு, ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னான். திரும்பி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறான்? என்ன பார்த்தான்? திரும்பி பார்க்கும் பொழுது அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலையவே சுற்றி இருக்கிற கண்டான். ஹல்லேலூயா! மலையவே சுற்றி இருக்க கண்டானாம். பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்காக வானத்தின் சேனைகள் உங்களை பாதுகாக்க இறங்கும், நம்மை பாதுகாக்க இறங்கும். அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்ல வரான். உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 யோவான் அதை தான் சொல்றான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இங்க அவன் வானத்தின் சேனைகளை சொல்லுகிறான் தீர்க்கதரிசி. சங்கீதத்துல 68ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலே சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவனுடைய ரதங்கள் 1000ங்களும் 10,000ங்களுமாய் இருக்குதாம். இது என்ன ரதங்கள்? தேவனுடைய ரதங்கள்னா என்ன? ஆண்டவருடைய சேனைகள். சேனைகள்னா அதில் ஒரு பெரிய மீனிங் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, யெகோவா சபையோத். அப்படின்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. பாட்டு பாடுறீங்களா இல்லையா? சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன், சேனைகளின் சேனைனா என்ன? படை. சேனைகள்னா படை. அப்போ ஆண்டவருடைய படை என்ன? சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 103 20-21 வாசி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை துதியுங்கள். அவருடைய சர்வ சேனைகளே, அவரை துதியுங்கள். அதே இது சங்கீதம் 33 6ஆம் வசனம் ஒன்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவரு அந்த என்ன சேனைன்னு சொல்றான்? வானத்தின் சேனைன்னு சொல்றான். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தேவ தூதர்கள் மட்டும் ஆண்டவருடைய சேனைன்னு நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் தேவனுடைய சேனைன்னு சொல்லும் பொழுது தேவ தூதர்கள், வானத்தின் யுத்தம் செய்கிறவர்கள், இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அதையும் காட்டிலும் இன்னொரு சேனை இருக்கு. என்ன சேனை? அவருடைய சிருஷ்டிப்பு. அவர் படைத்த அத்தனையும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் மனுஷனை தவிர. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நட்சத்திரத்தை வானார்னா வரும். கடல் அலைய நீ எழும்புனா எழும்பும். மலைகளை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போகும். அப்ப கர்த்தருடைய சேனைகள்னு சொல்லும் பொழுது இங்க எலிசா தூதர்களை காண்கிறான், ரதங்களை காண்கிறான். அக்கினிமயமான ரதங்களும் வானத்தின் சேனைகளும் அவனை சூழ்ந்திருக்க காணுகிறான். ஆனா வேதம் இன்னொன்றையும் அடிஷனலா சொல்லுது. வானத்தின் சேனைகள்னு சொல்லும் பொழுது தேவதூதர்கள் மாத்திரம் அல்ல, அவருடைய சிருஷ்டிப்புகளும் அவரின் சொற்படி செய்யும் சேனைகள். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தம்முடைய தூதர்களையும் அனுப்புகிறார், தம்முடைய சிருஷ்டிப்பை கொண்டும் உங்களை பாதுகாக்கிறார். நிச்சயமா பாதுகாக்கிறார். ஆண்டவர் பாதுகாக்கிற விதம் ரொம்ப அருமையான விதமா இருக்கும்.
அவருடைய தூதர்கள், அவருடைய சொற்படி செய்கிற சேனைகள் மனுஷருக்கு பணிவிடை, ஆண்டவருடைய கட்டளையின்படி பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆண்டவர் மனுஷனுக்கு உதவி செய்க தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். மனுஷனை பாதுகாக்க அனுப்புகிறார். ஒவ்வொரு மனுஷனும் படைக்கப்பட்ட உடனேயே அவனுக்கென்று தூதர்களை நியமிக்கிறார். அந்த மனுஷன் கடைசியா சாகும் மட்டும் அந்த தூதன் அவனை கண்காணிக்கிறான். ஆனாலும் மனுஷன் என்ன செய்யறான்? அந்த தூதனை விட்டு, அவனை பாதுகாப்ப வளையத்தை விட்டு ஓடி போகிறான், தூரமா ஓடி போகிறான். ஆனா என்றைக்கு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாயோ அன்றைக்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை பாதுகாக்கிறார். சத்துருவின் கரத்திலிருந்து உன்னை மீட்டு கொள்ளுகிறார். இங்க பிசிக்கலா சத்துரு வந்தான். ஒருவேளை நமக்கு பிசிக்கலா சத்துரு வராம இருக்கலாம். நம்ம டெய்லி நம்ம ஒரு பகைஞனையோ இல்லை நம்ம வெட்டி கொள்ளுகிறவனையோ பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் மறைவாயிருக்கிற கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கென்று பணிவிடை செய்யும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 91:11-12, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்றான். ஒரு சமயம் ஒரு பிரெக்னன்ட் லேடி 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க வீட்டில். அப்போ திடீரென்று அவங்க கதவை திறந்து ஏதோ வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு அவங்க போகும் பொழுது இந்த நாய்க்குட்டி வெளியே ஓடி போச்சு. அப்போ வெளியே ஓடினே இந்த அம்மாவுக்கு ஒரே சங்கடம். நம்ம இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரம் என்ன பண்ண முடியும்? உடனே டக்குன்னு என்ன செஞ்சாங்க, இந்த அம்மா அந்த நாய்க்குட்டியை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போயிருக்காங்க. இவங்களால வேகமாக போக முடியல, பின்னாடியே போயிருக்காங்க. இந்த நாய்க்குட்டி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடியே போகவும் திடீரென்று அவங்க வேகமாலாம் ஆனால் ஓடலை, நடக்கலை, சாதாரணமாக கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. திடீரென்று அவர்களுடைய இதில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த இடத்துலையே மயங்கி விழுறாங்க. ஆனால் இவங்க இந்த நாய்க்குட்டியை கூப்பிடுற சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்குது. கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா கதவை திறந்து இவங்க என்ன நாய்க்குட்டியை கூப்பிடுறாங்களே அப்படின்னு கதவை திறந்து பார்க்குறாங்க, ஜன்னலை திறந்து. கரெக்டாக அவங்க பார்க்குற நேரம் இந்த அம்மா கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஓடி போய் அவங்கள தூக்குறாங்க. தூக்கும் பொழுது சரியாக அந்த நேரத்தில் ஒரு கார் அந்த வழியாக கடந்து போகுது. அந்த காரை ஓட்டி போயிட்டு இருந்த அம்மா ஒரு நர்ஸ். அவங்க நிற்கிறாங்க அந்த இடத்துல. நின்று உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, இவங்கள தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர்ஸ் அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. 7 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்தாலும் அது நல்ல சுகத்தோடு அந்த குழந்தை பிறக்கிறது. இந்த அம்மா 3 நாள் கோமாவில் இருக்கிறாங்க. அதற்கப்புறமா அவங்களுக்கு ஜீவன் நல்லபடியாக சுகமடைந்து வீட்டிற்கு போகிறாங்க. இப்போ நான் உங்களிடத்துல கேட்குறேன், நீங்கள் இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாய்க்குட்டி எதுக்கு அன்னைக்கு வெளியே ஓடணும்? இந்த அம்மா ஏன் வெளியே அந்த நாய்க்குட்டியை தொடர்ந்து போகணும்? அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஜன்னல் எதுக்கு திறக்கணும்? அந்த நேரத்தில் சரியாக அந்த நர்ஸு எதுக்கு அந்த வழியாக போகணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு? அதுவும் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் பல நேரம் பல காரியங்கள் நடக்கும். உங்களை அறியாமலேயே தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாக்கிறார். உலகத்தில் நடக்கிற எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறார். உலகத்தில் இருக்கிற கயவர்களுடைய கண்களிலிருந்து பாதுகாக்கிறார். உலகத்தில் இருக்கிற பலவிதமான பொல்லாத காரியங்கள்லேருந்து பாதுகாக்கிறார். என் மகன் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது நானும் கூட போனேன். கார் ஓட்டட்டும் நானும் கூட போயிட்டு இருந்தேன். சரி கார் கற்றுக்கட்டும் பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போடா பார்த்தா ஏன்டா கார் கற்றுக் கொடுத்தோன்னு. அதுவும் நான் உட்காந்துட்டேன்னா சொல்லவே வேணாம், வேணும்ட்டே டபக்கு டுபுக்குன்னு வளைச்சி விழிச்சு ஓட்டிகிட்டு இருப்பான். தம்பி பத்திரம் மெதுவா போ சொல்லிக்கிட்டே வருவேன். சும்மா டென்ஷன் ஆகாமல் பேசாமல் வாங்க அப்படிமா. என்ன சொல்லுவான்? சும்மா டென்ஷன் ஆகாமல் பேசாமல் வாங்க அப்படிம்பா. சில சமயம் நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் அவர் நமக்கு தைரியம் சொல்லி என்ன தெரியும் சொல்லுவேன், என்னைக்காவது ஏதாவது நடந்திருக்கா, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிம்பா. அதுதான் பாதுகாப்பு.
எத்தனையோ நாட்கள் நம்ம பல பல காரியங்களை நம்ம யோசிக்கும் பொழுது அது சடனாக நமக்கு புரியாது. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். நான் முந்தி நிறைய பிரசங்கங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இருந்த ஏரியா, நாங்கள் இருந்த வீடு, அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கேன். இப்போவும் நான் யோசித்து பார்ப்பேன். இப்போ நாங்கள் இருக்கிற அந்த வீட்டிலேயே இந்த நாட்களில் நம்ம தனியாக இருந்தாலும் ராத்திரி 12 மணி வரைக்கும் காரு இதுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பிஸி ரோடாக இருக்கும். ஆனால் நான்லாம் வாலிப பிள்ளையாக இருந்தப்போ இந்த சத்தமெல்லாம் ஒன்றுமே கேட்காது. யாராவது ஒருத்தர் நடந்து போயிட்டாலே அபூர்வமாக இருக்கும். அதை விட கொடூரம் இந்த பக்கத்து பிளாட்டு, எய்த்த பிளாட்டு, அந்த பிளாட்டு, இந்த பிளாட்டு எல்லாம் காலியாக இருக்கும். அந்த காலியான இடத்துல நிறையா சமூக விரோதிகள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. எப்படி ஒளிச்சு வச்சுருப்பாங்க? ஆயுதங்கள், பட்டாக்கத்தியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய கத்தி, அந்த டேகர் இதெல்லாம் ஒளிச்சு அந்த முள் புதர் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருப்பானுங்க. பாட்டிலை உடச்சி வச்சுருப்பானுங்க. சில நேரங்களில் ராத்திரி அப்படியே இருட்டாகிற நேரத்தில் உட்காந்து சீட்டாட ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் செக்யூரிட்டி கூட கிடையாது வீட்டில். நானும் என்னுடைய பெரியம்மா மகளும் தனியாக இருப்போம். ஆனால் நான் எத்தனையோ நாட்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களை பத்திரமாக பாதுகாத்திருக்கார் தம்முடைய தூதர்களை கொண்டு. ஒரு தீங்கு நேரிடாதபடி பாதுகாத்திருக்கார். இப்போல்லாம் உங்களுக்கு செல்ஃபோன், அந்த ஃபோன், இந்த ஃபோன் அப்படிலாம் கிடையாது. நாங்கள்லாம் வாலிப வயசாக இருக்கையில் லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். அந்த லேண்ட்லைன் ஃபோனும் ஒரு மழை பெஞ்சிச்சின்னா அம்பேல் கட்டாயிரும், ஒன்றுமே ஒர்க் பண்ணாது. ஆனால் அந்த சமயங்களிலும் அம்மா அப்பா ஊழியத்திற்கு போயிடுவாங்க. அவங்க ஊழியத்திற்கு போகிற நேரங்களில் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். ஒவ்வொரு சமயம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, பத்திரமா எப்படி திரும்பி வரீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா ஓட்டிகிட்டு வரேனோ, நீங்கள் எப்படி ஓட்டுனாலும் உங்கள் மேலே மோதுறதுக்குன்னே ஆள் வரும். நீங்கள் எப்படி ஓட்டுனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் விழுறதுக்குன்னே ஒரு ஆபத்து இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறார். தேவனுடைய தூதர்கள் மட்டும் உங்களுக்காக சேனைகளாய் நிற்க மாட்டார்கள், அவருடைய சிருஷ்டிப்பும் நிற்கும். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 11ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அங்கே யோசுவா போருக்கு போகிறான். போருக்கு போகும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒவ்வொரு தடவையும் அந்த போருக்கு போகும்போது நினைக்க தான் செய்யணும். ஆனால் அந்த சமயத்திலேயும் அவன் போருக்கு போகும் பொழுது அவன் ஜனங்களை தோற்கடிச்சிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது யோசுவா 10:11 தேவன் கல்மழையை பெய்ய பண்ணினார். இஸ்ரவேல் மக்களோட போராடி செத்தவங்களை காட்டிலும், போரிலே செத்தவர்களை காட்டிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகம்னு சொல்லுது. எப்படிப்பட்டவங்க? கல்மழையினால் செத்தவர்கள். அப்போ இந்த கல்மழையை கொண்டு யார் மனுஷனா கல்மழை ஆர்டர் பண்ண முடியும்? யார் ஆர்டர் பண்ண முடியும்? ஆண்டவர் தான் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடந்துச்சு. யோசுவாவுக்கு வேலை முடியல, சத்துருக்களை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான், இன்னும் முடியல. அப்போ யோசுவா என்ன செய்யறான்? சூரியனை பார்த்து பேசுகிறான். சூரியனே நீ இந்த இடத்துல நில்லு, சந்திரனே நீ இந்த இடத்துல நில்லு. நீங்கள் சொன்னால் நிற்குமா? நம்மளே நிற்க மாட்டோம், இனி அவங்க எங்கே நிற்க? ஆனால் இங்கே என்ன, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வானத்தின் சேனைகளை கொண்டு யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யாத்திராகமத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் செங்கடல் பிளக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்கிறோம், மோசே தன் கோலை நீட்டுனா செங்கடல் பிளந்தது அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோமா? ஆனால் அங்கே வசனத்தை நீங்கள் கூர்மையாக கவனித்து பாருங்கள். முதல்ல ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். ஆண்டவர் ஒரு நாளும் அப்படியே சாதாரணமாக காரியத்தை செய்ய மாட்டார். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். எகிப்தியர் பின்தொடர்ந்து வரான், செங்கடல் பிளக்கணும், இஸ்ரவேல் ஜனங்க போகணும். ஆனால் அதே சமயத்தில் எகிப்தியர் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளவும் கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதல்ல அவர்களுக்கு முன்னாக சென்ற மேகஸ்தம்பமானது பின்னால் போய் நிற்கிது. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, எகிப்தியருக்கோ இருளை கொடுத்துச்சு.
எகிப்திய சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி ராமுழுதும் இடையில பாதுகாப்பா நின்னுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோசிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்க எப்படி போறாங்க? எப்படி போறாங்க? கார்ல போனாங்களா? நடந்து தான் போனாங்க. எகிப்தியர் எதுல வந்தான்? இராணுவம், ரதங்கள் வந்தது. அப்போ குதிரையினால நடந்து போறவனை பிடிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். அதனால தான் ஆண்டவர் இடையில மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினார். நில்லு, ரா முழுதும் வெயிட் பண்ணு, என் ஜனங்க போகட்டும். அங்க போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லு, ரா முழுதும் கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார். ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வந்த அந்த கீழ்காற்று செங்கடலை ரெண்டா பிளந்துச்சு. செங்கடலை ரெண்டா பிளந்துச்சா? பிளந்துச்சு. இப்ப கடல் என்னவா நிக்குது? மதுல போல நினைச்சான். அப்ப கடலும் ஆண்டவருடைய சேனையா? சேனையா? சொன்னுங்க. நிக்குது. தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய சிருஷ்டிப்பும் யுத்தத்துல இறங்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சேனையாய் இங்க கடல் மதிலா நிக்குது, இங்க பின்னாடி மேகஸ்தம்பம் நிக்குது, கீழ்காற்று வீச பண்ணினாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் விடல, தேவன் மேல இருந்து பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? எகிப்தியர் பின்தொடர்ந்து வருகிறத பார்க்கிறார். ஜனங்க போயிட்டாங்க. தேவன் கடல்ல பார்த்து மோசேயின் இடத்துல கோலை நீட்டினாரு. தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணின தண்ணீர் எகிப்தியரை மூடி போட்டது. எகிப்தியர் என்ன செஞ்சிச்சு? மூடி போட்டது. அதனால இன்றைக்கு மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் சிருஷ்டிப்பாய் இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு பாதுகாப்பாய் வைப்பார். ஒரு சேதமும் ஒரு நம்மை அணுகாதபடி பாதுகாப்பார். சில சமயங்கள்ல ஆண்டவரே கடந்து வருவார், தேவனே கடந்து வருவார். யாத்ராம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்க கர்த்தர் கடந்து வருவார். கர்த்தர் கடந்து வருவார். சங்கார தூதன் அங்க வருகிறான். ஆனாலும் கர்த்தர் வர்றார். எதற்கு தெரியுமா வர்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசலில் பூசப்பட்ட ரத்தத்தை பார்த்து கர்த்தர் சங்காரக்காரனை உங்களை அழிக்காமல் கடந்து போக செய்வார்னு எழுதப்பட்டு. அப்போ ஒரு மரணம் வரப்போது, ஒரு அழிவு வரப்போதுன்னா கர்த்தர் உங்களை தம் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். அதனாலதான் சகரியா 2:8 சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணிய தொடுகிறான். கண்மணியை தொட்டு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அதுவும் தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்க கண்மணியை நீங்களே தொட முடியாது. நீங்க தொட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு மூடிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? உங்க கண்ணு மூடிடும். அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சிருக்கிறார். அதனால இன்றைக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உமக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். சத்துரு எனக்கு விரோதமா வந்தாலும், பிசாசின் சேனைகள் எனக்கு மேல எழும்பினாலும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பிசாசு இதை மட்டும் பண்ண மாட்டான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறது போல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். மனுஷனோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். துரைத்தனங்கள்னா பிரின்சிபாலிட்டிஸ். பிசாசு ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பான். அந்த திட்டத்தை மாற்றி நீங்க நடக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றார் போல நடக்கும் பொழுது, பிசாசு உங்களை அழிக்கணும்னு வகை தேடும். உங்களை அழிக்கணும்னு வகை தேடுவான். உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு வகை தேடுவான். உங்களுக்கு டைவர்ஷன் நிறைய கொடுப்பான். குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க, பார்த்துருக்கீங்கள? எதுக்கு போடுறாங்க? சைடில் பார்க்காதபடி போடுவாங்க. ஆனால் நீங்கள் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓடாதபடி
பிசாசு இங்கே ஒரு டைவர்ஷன், அங்கே ஒரு என்னைக்கு நீங்கள் பைபிளை திறந்து வைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். என்றைக்கு நீங்கள் நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜோமோன்னு நினைக்கிறீங்களா அன்றைக்கி வயிற்று வலி வந்துடும், அன்றைக்கி பிரச்சனை வந்துடும், அன்றைக்கி ஆஃபீஸில் போராட்டம் வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அங்கே பவுல் சொல்கிறான், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. We do not fight in the spirit, in the flesh. நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ நம்ம எதில் போர் செய்யணும்? ஆவியில் போர் செய்யணும். ஆவியில் போர் செய்கிறதற்கு தேவன் நமக்கு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க சக்தியை கொடுத்திருக்கிறார். பிசாசின் தந்திரங்களை ஒழிக்க சக்தியை கொடுத்திருக்கிறார். நமக்கு அனுசரணையாய் பரிசுத்த ஆவியானவர், நமக்கு உதவியாய் பரிசுத்த ஆவியானவர், வானத்தின் சேனைகள், தேவனுடைய சிருஷ்டிப்பு, இது எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கு. அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போகவே தேவையில்லை. என்றைக்கும் என்றைக்கும் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தீர்க்கதரிசி அதோடு விடலை, கண்மயக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னான். கண்மயக்கம் என்னன்னு தெரியுமா? கண்ணு திறந்தே இருக்கும். இப்போ நீங்களாம் நிறைய பேர் இருக்கீங்கள்ல, கண்ணு திறந்தே இருக்கும், ஆனால் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும், எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாது. அதே போல் அந்த போர் வீரர்களுக்கு கண்மயக்கம் உண்டானது. அவங்கள கூட்டிகிட்டு தீர்க்கதரிசியை சமாரியாவுக்கு கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாட்ட விட்டு போருக்கு வந்தவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? சாப்பாடு போட்டு அனுப்பிட்டான். போருக்கு வந்தவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பிட்டான். அப்போ இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடக்கிறவனாய், உம்மோடு கூட நடக்கிறவளாய் நான் இருக்கிறேன்ப்பா, என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது. சும்மா பயந்து 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 அழுதுகிட்டே இருக்காதீங்க. நான் இந்த இந்த விச் கிராஃப்ட் இருக்குது, இந்த பில்லி சூனியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உலகமே அசைஞ்சாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வியாதி பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், என்னுடைய வீட்டில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கப்பா, என்னுடைய குடும்பத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் பொறாமை சத்துருக்கள் நிறையா இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இது எல்லாம் நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He who is in you is greater. அதையே நம்ம விசுவாசிக்க கூடாது, அதையே நம்ம நம்ப கூடாது, அதையே நம்ம அறிக்கை செய்யக்கூடாது. எனவே இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. You are greater than everything I am facing right now. நான் இப்பொழுது சந்திக்கிற உபத்திரவங்கள், இப்பொழுது சந்திக்கிற சத்துருவை காட்டிலும் நீர் பெரியவர், நீர் பெரியவர். அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாப்பா. யார் யாரெல்லாம் எனக்கு போராட்டம் பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்களோ, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவீராக. நீர் அவர்களுக்கு முன்பதாக சென்று சத்துருவை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட்டருளும் அப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகளை உண்டு பண்ணும் சத்துரு, ஜெபிக்க முடியாமல் தடுக்கும் சத்துரு, ஆண்டவரே சுகத்தை கெடுக்கிற சத்துரு, இந்த சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்கட்டும் அப்பா, விடுதலையோடு ஜெபிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள்ல இருந்து போராட்டங்கள்ல இருந்து விடுதலையை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. சத்துருவின் கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், சத்துருவின் கைகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் இயேசுவே, மாறட்டும் அப்பா. எதுக்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்காங்களோ அது எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளை இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இந்த மாதத்துல பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் எங்களோடு இருப்பவர்கள் அதிகமா ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்பா, பெரியவர்
ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளாய் நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்பா. இந்த வருஷத்துல என்னென்னலாம் பிள்ளைகள் இழந்து போனார்களோ அதையெல்லாம் வருஷ முடிவிற்குள்ளாய் நீர் திரும்ப கொடுத்தருளும் இயேசு சுவாமி. இந்த வருஷத்துல என்னென்ன கஷ்டம் கண்ணீரை அனுபவிச்சாங்களோ அதை எல்லாவற்றிற்கும் ரெண்டத்தனையாய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துல அவர்கள் கண்ட எகிப்தியனை இனிமேல் காணக்கூடாது இயேசு சுவாமி. உம்முடைய கரங்கள், உம்முடைய பலத்த கரங்கள் சத்துவமாய் பலனாய் அவர்களோடு கூட வந்து நிற்கட்டும் அப்பா. சத்துருவின் போராட்டத்தை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். பிள்ளைகளுடைய விசுவாச குறைவை மன்னியும், விசுவாச குறைவை மன்னியும் அப்பா. காரணமில்லாமல் வந்த சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும் அப்பா. காரணமில்லாமல் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களில் அவர்கள் ஜெயத்தை காணட்டும். அவருக்குள் உமக்குள் நாங்கள் என்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதை உம்முடைய பிள்ளைகள் நம்பட்டும் இயேசு சுவாமி. விசுவாசிக்கட்டும், அறிக்கை செய்யட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எல்லா போராட்டங்களையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்துருளும். சத்துருவை அதம் பண்ணி போடும் அப்பா. எல்லா விதமான பில்லி சூனியங்கள், எல்லா விதமான பிசாசின் கண்ணிகள் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளை தப்பு வைத்தருளும் ஆண்டவரே. இரவிலே நல்ல தூக்கத்தை கட்டளையிட்டருளும், நல்ல சுகத்தை கட்டளையிட்டருளும், எல்லா டிஸ்டர்பன்ஸை எடுத்து போட்டருளும் அப்பா. மனதில் தெளிவை கட்டளையிட்டருளும், கிளாரிட்டியை கொடுங்கப்பா. மனதில் தெளிவை கட்டளையிட்டார். எதிர்காலத்தை குறித்ததான பயங்களை எடுத்து போடும். உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த மாதம் முழுவதும் அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை வழி நடத்தும், அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.